ஒரு ஊரில் மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஒருவர் இருந்தார். அவருக்கு தன்னிடம் இருக்கும் பொருட்களை விட தன்னிடம் இல்லாத ஒன்றைப் பெற வேண்டும் என்ற ஆசை அதிகம். ஒருநாள் அவர் ஒரு ஏழை மரவேலை செய்பவரிடம் சென்றார். அந்த ஏழை வசம் ஒரு பழைய மர நாற்காலி இருந்தது. கோடீஸ்வரர் கேட்டார், இந்த அழுக்கு நாற்காலியை எனக்கு விற்றுவிடு, உனக்கு 10,000 ரூபாய் தருகிறேன். ஏழை சொன்னான், ஐயா, இது சாதாரண நாற்காலி அல்ல, இதில் உட்கார்ந்தால் உங்களுக்கு தூக்கம் வராது, ஆனால் உங்கள் நிழல் மட்டும் நிம்மதியாக தூங்கும். கோடீஸ்வரர் சிரித்தார், என்ன உளறுகிறாய், நிழல் எப்படி தூங்கும் என்று கிண்டலாக கேட்டு சவாலுக்காக அந்த நாற்காலியை வாங்கினார். அன்று இரவு அவர் அந்த நாற்காலியில் அமர்ந்தார். விசித்திரம், அவருக்கு தூக்கம் வரவே இல்லை. ஆனால் சுவரில் விழுந்து அவருடைய நிழல் மெல்ல மெல்ல கண்களை மூடி உறங்குவது போல அசைவற்று நின்றது. அடுத்த நாள் காலையில் அந்த நிழல் சுவரில் இருந்து மறைந்து கோடீஸ்வரரின் காலடியில் மிகத் தெளிவாக கருமையாக விழுந்தது. அன்று முதல் அவருக்கு பணத்தின் மீது இருந்த ஆசை குறைந்து அமைதி பிறந்தது. அவர் ஏழையை தேடி ஓடினார். அந்த நாற்காலியில் என்ன மந்திரம் என்று கேட்டார். ஏழை சொன்னான், ஐயா, உங்கள் உடலும் மனமும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. உங்கள் நிழல் உள்மனம் கூட ஓய்வெடுக்க நேரமில்லாமல் தவித்தது. அந்த நாற்காலியில் அமர்ந்தபோது உங்கள் அகங்காரம் தூங்கியது. உங்கள் நிழல் ஓய்வெடுத்தது. நிம்மதி என்பது வெளியூர்களில் இல்லை, உங்கள் நிழல் அமரும் இடத்தில்தான் இருக்கிறது. நீதி, ஓயாத உழைப்பும் தேடலும் மட்டும் வாழ்க்கையல்ல, அமைதியாக ஓரிடத்தில் அமர்ந்து நம்மையே நாம் கவனிப்பதே உண்மையான செல்வம்.